புக் எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். நிறைய கதைகள் பின்னாடி இருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணதே நிறைய பேர் பார்த்த ஒரு படமா இருந்துச்சு. கேன்சர் வந்த பேஷண்ட் கடைசி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறாங்க, அதான் புக்கான்னு கேட்டா எஸ். ஆனா நீங்க பர்த்டே நான் கொண்டப்போ ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. இந்த சிகரெட்டை நான் பத்த வச்சாலும் எனக்கு கொள்ளும். அவளோட இந்த பையன் இப்போ ரீச் ஆகலாம் வேற உலகமா இருக்கும் பார்த்து நமக்கு தெரிஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா, ஒரு வாய்ஸ் மூலமா வந்து நம்மளை ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்தின ஒருத்தர் தான் நமக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அந்த வாய்ஸ் நீங்களும் கேட்கலாமா? காலை 8 மணி, ஆனா இப்ப ஷூட்டிங் நடக்கிறதோ ராத்திரி 8 மணி. இந்த வாய்ஸ் உங்களுக்கு பரிச்சயமா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நவீன் ஆளுரை அவர் தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா வந்திருக்காரு. அவர் வந்து வேரியஸ் ஃபேஸஸ் ஹி ஹேஸ். ஆர்ஜேவா இருந்திருக்காரு. ஆர்ஜே நவீன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் இவருக்கு நிறைய எப்படி கொடுக்குறது, அதனால வாய்ஸ்ல வந்து நிறைய நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வருது மேபி இவரை நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். நீங்க ஸ்டோரி டெல்லரா இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பிக் பாஸ்ல வந்து வாய்ஸ் ஓவர் இவர் தான் கொடுத்துருக்காரு இனிஷியல் ஸ்டேஜ்ல. அவரு இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வெல்கம் நவீன். வணக்கம். என்னோட வாய்ஸ் பரிச்சயமா இருக்குங்க. நான் கேட்டவங்க பார்த்ததே இல்லையே, இந்த குரலை கூட கேட்டது இல்லையே அப்படிம்பாங்க. நவீன் ஆர்ஜேவா ஒரு காலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அங்க இருந்து கடல் எங்கெல்லாம் போதும் அந்த மாதிரி போற பாதையெல்லாம் சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 1ல காலை 8 மணி இந்த வாய்ஸ் இருந்துச்சுல, அந்த வாய்ஸ் இப்ப நான் பேசினேன். யார் வேணாலும் பேசலாங்கிறனால இப்ப நான் பேசல, இப்போட பேசுறேன். சோ யா, சோ வெரி ஹாப்பி. இன்னைக்கு நீங்க தான் மிஸ்டர் பிக்ஸ். நான் தான். அதாவது இன்னைக்கு நான் தான் மேதை நிறைய படிச்ச மாதிரி இந்த புக்கு எப்படின்னு அப்படின்னு கருத்தா பேசணும். அதாவது இந்த புக்கை வந்து நீங்க பேசுறதை வச்சு வந்துட்டு இன்னொரு 1 மில்லியன் புக் வந்து சேல்ஸ் ஆயிடும். கான்செப்ட் இது ஆக்சுவலா. என்ன புக்கை வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து இந்த புக் வந்து நிறைய பேருக்கு பரிச்சயமா இருந்திருக்கலாம், சில பேர் தெரியல. எடுத்தோட இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்கை பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் ஒரு புக்குங்கிறது ரீடருக்கு எவ்வளவு பர்சனலா இதாகுமோ கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த புக் எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். நிறைய கதைகள் பின்னாடி இருக்கு. இந்த புக்கு பேர் வந்து The Fault in Our Stars. ஜான் கிரீன் அப்படின்னு ஆத்தர். அவரும் ஒரு யூடியூபர் இந்த மாதிரி. முக்கியமா The Fault in Our Stars அப்படின்னா இது ஒரு ஷேக்ஸ்பியர் படத்துல ஒத்தெல்லோன்னு நினைக்கிறேன், தப்பா கூட இருக்கலாம். அதுல வந்து ஒரே ஒரு வேர்ட் தான் The Fault in Our Stars. நம்ம மேல பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்டார்ஸ் தான் குறை அப்படிங்கிற மாதிரி 2 லவர்ஸ் சேர முடியாம சொல்றாரு. இதை இந்த படத்தோட டைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நான் சொல்லும் போது சில பேர் எங்கேயோ இந்த படம் பேரு கேள்விப்பட்டதுலாம் லேட்டர் இந்த படத்தை புக்கை படமா எடுத்தாங்க. அப்ப அந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பரா இந்தியால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணதே நிறைய பேர் பார்த்த ஒரு படமா இருந்துச்சு. தில் பேச்சாரா. அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். சோ கேன்சர் அப்படிங்கிற விஷயம் புக் இருக்கும். அப்படின்னா சேட் ஸ்டோரி, கேன்சர் வந்த பேஷண்ட் கடைசி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறாங்க, அதான் புக்கான்னு கேட்டா எஸ். ஆனா இந்த புக் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லியாங்க. இந்த இயர் 2011 or 2012 நினைக்கிறேன், என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டேல ஃபேஸ்புக்ல வந்து இன்னைக்கு இவங்க பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ 4 பேர் வந்து விஷ் பண்ணாங்க. அப்போ நான் ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு லிசனர் ஒருத்தர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிஆர்ஓவா இருந்தாங்க. உங்க பர்த்டேவை நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ல செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்போ என்னோட ஃப்ரெண்ட் நவ் மை ஒய்ஃப் அவங்க கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போலாமே ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஒரு கேன்சர் வார்டு அப்படின்னா. ஸோ அங்க போகும்போது குழந்தைங்க இருக்கிற கேன்சர் வார்டு. ஆனா அங்க போயிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம், ஒரு கேக்கும் வாங்கிட்டு போனோம். ரொம்ப தர்ம சங்கடமா இருந்துச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சேடா, அவங்க உடம்பு சரியில்லைன்னு இருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் சுத்தி இருக்கிறாங்க. சில குழந்தைங்க பேரண்ட்ஸ் கூட இல்லை. நான் சொல்ற குழந்தைங்க எல்லாருமே 7, 8, 13, 15 எல்லாரும் ஒரே வார்டு. ஒவ்வொருத்தரும் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிற ரீசனே அவ்வளவு ஆளை பார்த்தா சிரிக்கிறாங்க. கிஃப்ட் கொடுத்தா வாங்குறாங்க, கலரிங் புக் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க பர்த்டே நான் கொண்டப்போ ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. சரி நீங்க பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு.
ஏன்னா வந்து அன்னைக்கு இருக்கிறதே வந்து ரொம்ப எவ்வளவு வயசானாலும் வந்து ஹாப்பி பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிச்சு ஒரு 6 months கழிச்சு ஏதோ ஒரு டைம்ல அந்த அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லைன்னா அவங்களோட திரும்ப பேசும்போது வேற ஏதோ ஒரு இன்னொரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போகுது. பர்த்டேல தீபாவளி சம்திங் ஏதோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போகும்போது லாஸ்ட் டைம் வந்து சில குழந்தைங்க இல்லை. அதுக்கு பதிலுக்கு எனக்கு தெரியல. ஒரு குணமாகி போயிருக்கலாம், இல்ல கேன்சருக்கு அவங்க வந்து இறந்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு அது அது வாழ்க்கையை மாத்துச்சான்னு கேட்டா எஸ். நான் பாக்குற விதம் மாறிச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கள் பாக்குற விதம் மாறிச்சு, ரிலேஷன்ஷிப் பாக்குற விதம் மாறிச்சு எல்லாமே. அப்போ இந்த புக்கை பத்தி கேள்விப்பட்டோம், இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. The book is about two young individuals. இந்த புக்கு யாருக்கு அப்படின்னாலே யங் அடல்ட் ஃபிக்ஷன் அப்படின்பாங்க. மாதிரி வயசானவங்க படிக்கக்கூடாது. இது ஒரு 15 to 18 அப்படின்னு ஏன்னா அந்த லீட் கேட்டகரி. ஆனா சில பேருக்கு வந்து என்ன வயசானாலும் அந்த ஹார்ட் ஸ்டில் எங்கம்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பா அதை படிக்கலாம். ஸோ அந்த மாதிரிதான். ஸோ புக்கோட கதையை சொல்லிடலாமா என்னடா ரைட்டா? ஸோ யா, ஸோ 2 பேர் மீட் பண்றாங்க. எங்க மீட் பண்றாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு கேன்சர், அவங்களுக்கு வந்து தைராய்டு கேன்சர், கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லங்ஸ்க்கும் பரவுது. ஹீரோக்கும் ஒரு கேன்சர். இந்த கேன்சருக்கு கொஞ்சம் குணமாயிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கேன்சர் சப்போர்ட் குரூப்புக்கு அப்பப்போ மீட்ல போறாங்க. சில படங்கள்ல பார்த்து ஹெல்ப் பண்ற மாதிரி இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ரவுண்டா உட்காந்து நீ சொல்லுவோம் கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி. சோ அந்த குழந்தைங்களுக்கு ரெகுலர் ஸ்கூலிங் இல்ல, ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ இந்த பொண்ணு வந்து எல்லாம் கம்பல் பண்ண அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்து ஃப்ரெண்டாரா பேசுறாங்க. வெளியே அந்த பையன் வந்து அப்படியே ஒரு தம்ம வாயில வைக்கிறான். அப்போ வந்து என்னாச்சு உனக்கு, லூசா கேன்சர் உனக்கு அப்போ சொல்லுவான், இந்த சிகரெட்டை நான் பத்த வச்சாலும் எனக்கு கொள்ளும், சிகரெட்டை வாயில வச்சுட்டு அதை எனக்கு கொள்றதுக்கு பெர்மிஷன் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சில படங்கள் கிரிஞ்சா இருக்கும். அண்ட் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா வாழ்க்கையில ஒரு தத்துவம் இருக்கு தெரியுமா, நம்ம சாகர நாள் தெரிஞ்சா இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் தான் இங்க இருக்கு அவங்க கிட்ட. அந்த கொஞ்ச நாட்கள் முழுமையா வாழணும்னு ஆசை. அதுல அந்த ஹீரோக்கு என்ன கவலை அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து வாழ்க்கையை வாழாம போயிட்டேன்னா, 4 பேர் நான் இருந்தேன்னு தெரியாம போயிட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை. அந்த ஹீரோயினுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன கவலை அப்படின்னா, நான் போனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கவலை. 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு முடிவை நோக்கி போறாங்க. அவங்களுக்கு கேன்சர் குணமாயிருச்சு, ஆனா அந்த சப்போர்ட் இருக்கு. அவங்க வாழ்க்கையை சுற்றி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த இப்போ மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜான் சீனா வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்பாங்க. அந்த மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணை வந்து ஒரு ஆத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புக்ல ஒரு ஃபிக்ஷனலா ஜீனி ஃபவுண்டேஷன் ஆம்ஸ்டர்டாம் போவாங்க. அந்த பொண்ணோட ஃபேவரட் ஆத்தர் எழுத புக்குக்குள்ள ஒரு புக், அந்த ஆத்தரை மீட் பண்ணி என்ன நீங்க பாதியிலே எழுத விட்டுட்டீங்க. அந்த புக்ல ஒரு கதை கூட ஒரு பொண்ணு கேன்சர் இருக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குமே அப்படின்னு. அந்த ஆத்தர் பார்த்தா அவங்க உட்கார வச்சு அவங்க நல்லாதான் பேசுறது தொட்டி விட்டாரு. யாரு நீ இப்படி உட்காந்து, நானே புக்கு யாரும் படிக்க மாட்டாங்க நினைச்சு இங்க வந்து அங்க இருந்து கஷ்டப்பட்டு வரையங்க அப்படிங்கிறதெல்லாம். சோ அவங்க ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஆம்ஸ்டர்டாம்ல என்ன பண்ணாங்க, வாழ்க்கை இதுதான் அப்படி சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆனி ஃப்ராங்க் லைக் ஒரு வீடு இருக்கு தெரியுங்களா, ஆம்ஸ்டர்டாம்ல அங்கே குப்பையும் நடக்கும், அந்த பொண்ணு நடக்க முடியாது நடப்பா. ஆனி ஃப்ராங்க் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்தது அந்த மெமோரியெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த புக்கு படம் எடுக்கும் போது கூட அந்த சீனை மாத்துது. அப்படி இன்சென்சிட்டிவா இருக்கும் அந்த இடத்துல, அந்த வீட்டுல பண்ணக்கூடாது, ஆனா அழகா இருக்கும் அந்த இடத்துல. சோ நல்லா போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு இறக்குறதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணுமோ அந்த பையன் பண்ணுவான். ஆனா அந்த ட்ரிப்பு முடியுமா சொல்லுவான், என்னோட கேன்சர் திரும்ப வந்துச்சு. சோ அந்த பொண்ணு சீக்கிரம் இறக்க மாட்டாங்க, அந்த பையன் தான் சீக்கிரம் இறக்குவாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பில்ட் பண்ண முடியாது, இங்க ஒரு ஆக்சிஜன் டியூப் போயிட்டே இருக்கும். அவளோட இந்த பையன் இப்போ ரீச் ஆகலாம். அந்த பையனுக்கு வந்து இப்போ முன்னாடி ஜாலியா ஹாப்பியா இருந்தவனுக்கு இப்போ பயம், நான் சீக்கிரம் சாக போறேன், அதுக்கு முன்னாடி நான் வாழ்க்கையை வாழல அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் கிட்டே இந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு சர்ச்சை கூப்பிட்டு போயிட்டு, நான் இறந்தா என்னெல்லாம் பேசுவீங்களோ நான் கேட்க மாட்டேன், இப்ப பேசுங்க. அவங்க வந்து சிரிச்சுட்டே நீ எல்லாம் அப்படின்னு பேசிட்டீங்க, என்னடா இறக்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கும் கேன்சர் இருக்கும், அவனுக்கும் ஒரு இதே மாதிரி பேச அழகா எதிர்பார்த்திருப்பான். அவன் யூலோஜி படிப்பான், சோ இந்த மாதிரி நிறைய இப்ப இருக்கவங்க பார்த்தா என்னது அழுகல் படலாம் அப்படிதான் சொல்ல, சென்சிட்டிவா கொஞ்சம் லாஜிக்கை தாண்டி நமக்கு ஒரு கதையை சொல்லணும். என்ன சொல்றதுன்னா, every moment we live in life is really important.
நம்ம பாட்டு போறோம், ஒருத்தருக்காக இன்னைக்கு ஒரு நாள் முடிய போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். We all live uncertain lives. எதை நம்ம மதிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம தெரியுங்கிறத விட நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு நம்ம அன்பா இருக்கிறோம், அவங்க நம்ம மேல லவ் காட்டுறாங்க. எசன்ஸ் இதுல ஒரு டயலாக் வரும். ஒண்ணு வந்து எனக்கு ஓகே அப்படிமா, ஓகே ஒண்ணு ஓகே இவனு ஓகே, ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டே இருப்பாங்க. அந்த பேஜ்ல ஓகே சென்டென்ஸ் ஒரு ஸ்பேஸ் ஓகே படத்துல ஒரு சீன்ல வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் கீழே கொடுத்துருந்தாங்க. வந்து the foreign ஓகே சீன் அதுலயே அதே மாதிரி க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க. அதாவது இட்ஸ் நாட் அபவுட் அந்த ரெண்டு சோல் சீக்கிரம் இறக்க போறோம், வாழ்க்கையில என்னெல்லாம் ஃபீலிங் நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம வந்து அங்க போகணும் இங்க போகணும் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரியல் ஹியூமன் கனெக்ஷன் இல்லாத போது ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ஃப்ரெண்டா நிற்பேன், அவளுக்காக இவன் எவ்வளவு பண்ணுவான் இவனுக்காக எவ்வளவு பண்ணுவான்னு அந்த ஒரு இன்ட்ரிகசிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டோம், ரிலேட் பண்ணவே முடியாது. இன்னொருத்தர் வாழ்க்கையை எட்டி பாக்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இன்டிமேட் மீடியம் தான் புக்கு தான். அதோட ஆத்தர் தேடி தான் அவங்க போவாங்க. முழுக்க ஏமாற்றமா இருக்காங்க. ஏன் ஏமாற்றமா இருக்காருன்னா அவர் எழுதின கதை வந்து ஒரு கேன்சர்ல இறந்த ஒரு பொண்ணோட கதை. அதனால இவங்களுக்கு அது கதை லேட் ஆகுது. அந்த கதை பாதியில முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரிஞ்ச கியூரியாசிட்டி. இவங்க தேடி போகும்போது பாதியில முடிச்ச அந்த ஆத்தர், அதாவது அந்த படத்துல வர அந்த கற்பனை கூட ஆத்தர், அவர் வாழ்க்கையில அது ஒய்ஃப் இறந்து. அவரு எப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்துல இறக்குறத நினைச்சு கஷ்டப்படுற இந்த பொண்ணுக்கு அதே பயன்தான் புக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த புக் எப்படி பாதியில முடியுதோ அதே மாதிரி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே முடிஞ்சிருக்கோம் பயம். ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அவங்க நேர்ல போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப குடிச்சு போதையில, ஏன்னா அவரும் ஒரு வாழ்க்கையில லாஸ்ட் இருந்தாங்க. அவர் லாஸ்க்கு முன்னாடி மத்தவங்க லாஸ்ட் புதுசா தெரியாது, திட்டி விட்டுருவாரு, அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு. ரொம்ப அமெரிக்கால இருந்து நியூசிலாந்து வந்து அவங்க ரொம்ப ஏமாற்றமா இருக்கும் எல்லாமே. ஆனா கடைசி சீன்ல அவர் திரும்ப இங்க வருவார். எப்போ வருவாருன்னா நீங்க அந்த புக்கை பண்ணீங்க சொல்லுவேன், நான் ட்ராஜடியா முடியும். சில பேர் ஐயோ ட்ராஜடி எல்லாம் வேணாம், ட்ராஜடி என்ன சோகம் ஜாலியா எப்படிமா காண பாட்டு பாக்குற மாதிரி அப்படி இல்லை. சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவது மத்தவங்க நமக்கு நடக்கிறது காத்துக்கு தேவையில்லை, நம்ம லைஃப்ல வந்து எடுக்கலாம். வந்து கெட் இன்வால்வ், அது வேற உலகமா இருக்கும், இப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சு மேஜிக் இந்த புக்ல நான் நிறைய வாங்குவேன். உண்மையாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் டே, பட் சேடா கொண்டு பார்த்தாரு. சேடா அவங்க விட மாட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு புக்கோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக் லவரோடையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். என்ன மறந்துடாதீங்க, சைனிங் ஆஃப் நவீன். மறுபடியும் வீடியோல வாய்ஸ் மறக்கவே முடியாது. Thank you Ramesh for having me today. இந்த வீடியோல நீங்க உங்களுடைய புக்கை பத்தி பேசணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பேர், நீங்க எந்த புக்கை பத்தி பேச போறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறோம். ஸோ until then signing off, ரமேஷ் ராமசாமி, பெஸ்டர் புக்ஃப்ளிக்ஸ்.